ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமாக இந்த வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான். இந்த வீடியோ வந்துட்டு தமிழக அரசியல் வரலாற்றையே வந்துட்டு மாற்றி போட ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கரூர் ஸ்டாம்பேட் சத்தியமாக உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியுமே இப்படி ஒரு பேரழிவை சந்திச்சிருக்காது. அதுவும் ஒரு கட்சி கூட்டத்திற்காகங்க. ஒரு கட்சி கூட்டத்துக்காக மட்டுமே என்னடா 41 உயிர் போயிடுச்சு. அதுக்கு அந்த கட்சியுடைய தலைவர் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குல்ல, சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. யோ நீ எல்லாம் மனுஷனாயா? 41 பேர் செத்தப்ப உன் கட்சிக்காரனுக்குன்னு வந்தப்ப எகிரி குதிச்சு ஓடி போய் பனையூர்ல தஞ்சம் புந்துட்டு 3 நாள் கழிச்சு சிஎம் சார்னு சொல்லி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் உன் கட்சிக்காரங்கலாம் குத்தானுங்க பிறகு ஒரு முட்டு. டிஎன்கே வந்துட்டு உள்ள ஆளை இறக்கிடுச்சு, அவங்க தான் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, போலீஸ் லட்டி சார்ஜ் அடிச்சது. ஆனா எவனுமே அந்த 41 பேர் செத்ததுக்கு பெருசா வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்டா மாதிரியோ, அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சா மாதிரியும் தெரியவே இல்லையே. கட்சிக்காரங்க எல்லாம் கிட்டத்தட்ட 15 நாள் ஓடிட்டானுங்க. சரி, கரும்பு இதை பத்திலாம் பேச தேவையில்லை, ஏன்னா இதை பத்திலாம் நிறைய பேசியாச்சு. அதான் ரொம்ப அசிங்கமான விஷயம். சரி, அதெல்லாம் விட்டுலாம். இப்ப மறுபடியும் எதுக்காக இதை பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் தான் A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ சமீபத்துல வெளியாயிட்டு இருக்க வீடியோக்கள் தான். அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுக்குறேன். தேவைப்பட்டா இந்த வீடியோட கடைசியில கூட நான் அந்த வீடியோ வந்துட்டு இன்சர்ட் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, கரூருடைய அந்த குற்றச்சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த இடத்துல ட்ரோன் கேமராக்கள் மற்றும் படக்குழுவினருடன் சேர்ந்து படமாக்கப்பட்டிருக்கு. 41 பேர் செத்ததே ப்ரீ பிளான்டு மாதிரி தெரியுதுங்க. இப்போ சீரியஸா உண்மையிலே ப்ரீ பிளான்டு பண்ண மாதிரியே தெரியுது. கூட்டத்துல 4 பேர் செத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி செஞ்ச மாதிரியே தெரியுது. அந்த இடத்துல செருப்பு வீசினதா சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, செருப்பு வீசினாங்க தான். ஓகே, கீழே வந்துட்டு அத்தனை பேர் கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் சார் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அதோ பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு டிசிஷனை கூட சுயமா எடுக்க தெரியாத விஜய் தான் இப்போ இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா வந்துட்டு லூசுத்தனமா ஒரு டாக்க பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு லூசுத்தனமா திட்டினா உங்கள நிறைய பேர் கோவம் வரலாம், தப்பே இல்லை. என்ன ஒரு கருமாந்திரமான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாலும் டிஎம்கே ஆட்சியிலுமே கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஊழல் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. கிழவில இருந்து 2 வயசு குழந்தை வரைக்குமே வந்துட்டு சொல்றதுக்கு நாக்கு கூசுது. இந்த மாதிரி கரும முச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அந்த அளவுக்கு இந்த அரசுமே மெத்தன கோப்புல தான் இருக்கு. ஊழலுமே அதிகமாயிடுச்சுதான். எதையுமே நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதுக்காக இவங்க பண்றாங்க பாரு, இது இதை விட ரொம்ப கேவலமானதா இருக்கும் போல் இருக்கே. ரொம்ப ரொம்ப அசிங்கமான அரசியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, அதாவது சிபிஐ கிட்ட இருந்து போயிட்டு வந்த உடனே இவரு கையை அசைச்சு ஜாலியா வந்துட்டு இருக்காராம். நீ இன்னும் வந்துட்டு மக்களை வந்துட்டு சந்திச்சு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு மகிழ்விச்சுட்டுலாம் வரல. உன்னை குற்றவாளின்னு சொல்லி முதல்ல இப்ப வரைக்கும் உன்னை குற்றவாளின்னு சொல்லல. அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சிபிஐல உட்கார வச்சிருக்காங்க. 2 மணி நேரமா வந்துட்டு சிபிஐ ஒரு கேள்வி கூட கேட்காம உட்கார வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீ உட்காருப்பா வரும் அப்படின்ட்டு 2 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. விஜய் சோஃபாலலாம் கிடையாது. அந்த இடத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கவர்மெண்ட் சேர் இருக்கும், அதுல உட்கார வச்சிருப்பாங்க. உள்ளேயும் வேற யாருமே விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் விசாரிச்சிருக்காங்க. இப்பதான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதாவது விஜய் கிட்ட முக்கியமான வீடியோ ஆதாரத்தை காட்டி சிபிஐ நிறைய கேள்விகளை கேட்டிருக்கு. அதாவது அந்த அந்த இடமே அந்த கரூரோட ஸ்டாம்பிங் அந்த இடத்துல வந்துட்டு உங்க ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆதாரத்தோட பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எப்ப வேணாலும் விஜய் கைது செய்யப்படலாம். ஒருவேளை ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால் A1 விஜய் தான். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடக்க போகுது, அங்க நடக்குது அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஷூட்டிங் பண்ண போறோம், நிறைய பேர் இருந்தாதான் அந்த இடத்துல ஷூட்டிங் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. தேவைப்பட்டா இந்த வீடியோட கடைசியா நான் உங்களுக்கு அதை இன்சர்ட் பண்றேன். அந்த இடத்துல கூட்டம் நிறைய வரணும். என்ன பண்ணணும்? 7 மணி நேரம் லேட் ஆக்கும். பொதுச் செயலாளர் கூட ஒத்துக்கிட்டாரு 3 மணிக்கு வந்துருவாங்கன்ட்டு. ஆனா போனது எப்ப? 7 மணி. காலையில இருந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றும் பெருசா இல்ல. அத்தனை பேருக்கு உண்டான தண்ணி வசதியோ பாத்ரூம் வசதியோ எதுவுமே கிடையாது அங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாத்ரூம் போக முடியாம பெண்கள், குழந்தைகள் சாப்பிட முடியாம அங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க எல்லாருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கொள்கை தலைவரை பார்க்கணுன்றதுல சினிமா கூத்தாடிய பார்க்கணும். அந்த இடத்துல சினிமா கூத்தாடி வந்துட்டு பார்த்துடணும். அதுக்காக அங்க நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
வரும்போதே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை வந்துட்டு வைப்பு பண்ணி கூட்டிட்டு வராரு. அவனுங்க எல்லாமே வைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க தவிர்த்துட்டு, அதாவது யார் மேலேயாவது ஏறி போய் அப்படியே போயிட்டு விஜயை பார்த்துருந்தமே இருக்காங்க. எமன் மேல ஏறி எவன் செத்தா அவங்களுக்கு என்ன அப்படி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இன்ன வரைக்குமே உன்னை பார்க்க வந்த 41 பேர் செத்தாங்க அப்படின்னு ஒரு இடத்துல ஆதவர்ஜுனா பேசிட்டு கோர்ட்ல போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல வந்த 41 பேருமே வந்துட்டு எந்த கட்சிக்காரங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன எனக்கு சுத்தமா புரியல. 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, காலம் நின்று பதில் சொல்லணும். நின்றுலாம் இல்லை, அடுத்த நாளே பதில் சொல்லிடுச்சு. இவர் பேசின அடுத்த நாளே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிபிஐக்கு விஜய் போயிருக்காரு. இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. தற்போது இது வெளியே வந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் விழிப்பதுங்க நின்றுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ டிவிகே கட்சியில இருந்து தேர்தலில் நிப்பாங்களானே தெரியலையே. இவர் வெளியவே வரமாட்டாரு. இப்ப வேற இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல. இது பத்தாதுன்னு எந்த தெருப்பக்கம் போனாலும் ஆதவர்ஜுனா வம்பிழுத்து வச்சிருக்காரு. எப்படி விஜய்க்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இப்ப வரைக்கும் அஜித் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. ஆனா அவரை நேசிக்கிற எல்லாருமே இருக்காங்க, ரஜினி நேசிக்கிற எல்லாருமே இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிற எல்லாருமே இருக்காங்க. ஆதவர்ஜுனா தேடி 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 போய் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்றது. பொய்யால இந்த இடத்துல பில்லா படம் ரிலீஸ் ஆகுது, சாரி மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுது. அங்க போயிட்டு டிவிகே கூடிய காமிச்சு அடி வாங்கி வெளியே வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அஜித் ரசிகர் ஓட்டு போடுவாங்க? சரி, இது கூட பரவாயில்ல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு, ரஜினியை பார்த்து திராணி இல்லாதவர், ஆனா விஜய்க்கு அந்த திராணி இருக்கு அப்படின்ட்டு. உங்க விஜய் வந்துட்டு ரஜினியை பார்த்துதான்யா, அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தனா என்ன அர்த்தம்? ரஜினி தம்பி ஆட வந்திருக்கேன், வந்து என்ன பாருங்க. ரஜினியை வச்சு தான் இவரே உள்ள வந்தாரு, புரியுதா? ரஜினி இல்லைன்னா இவருக்குமே ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவரை போயிட்டு அவருக்கு திராணி இல்லைன்ட்டு, எப்படி ஜெயலலிதா அம்மா இருந்தப்பவே இந்த அம்மா இதுக்கப்புறம் நாட்டா ஆண்டா நாடு குட்டிச்சவரா போயிடுன்ட்டு ஓப்பனா பேசினவர் ரஜினி. கலைஞரை எதிர்த்து மேடையில அஜித் பேசிட்டு இருக்காரு, என்னை வற்புறுத்தி இந்த இடத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கட்டு கலைஞர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ரஜினி எழுந்து நின்று கிளாப் பண்ணார் அந்த பேச்சுக்கு. இந்த மாதிரி அதே இடத்துல ஒரு முதல்வர் இருக்கும் பொழுதே எழுந்து நின்று அவருக்கு எதிராக பேசவங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு ரஜினி. ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப அவங்களுக்கு எதிராக வந்துட்டு ரஜினி ஓட்டு கேட்டதுனாலதான் ஜெயலலிதா அந்த இடத்துல தோட்டு கருணாநிதியே ஜெயிச்சாரு. இந்த வரலாறு எதுவுமே தெரியாம இங்க வந்துட்டு ரஜினி வந்துட்டு பயந்துறாரு, ஆனா எங்க தலைவர் பைப்பு இல்ல, இப்படி சந்து பொந்து எல்லாத்துலயுமே சண்டை. உங்க தலைவர் எங்கேயா முதல்ல இப்ப ரஜினி ரசிகர் ஒரு இடத்துல ஒரு தெரு வழியா இருக்கும்போது அங்க போயிட்டு உங்க தலைவர் ஓட்டு கேட்க முடியுமா? அஜித் ரசிகர்கள் அதிகமா இருக்க தெருவில் போய் ஓட்டு கேட்க முடியுமா? ஒரு வீட்லயும் ஒரு விஜய், ஒரு வீட்லயும் அஜித்தும் இருக்காரு, ஒரு வீட்லயும் வந்துட்டு கமலும் இருக்காரு, ஒரு வீட்லயும் வந்துட்டு ரஜினியும் இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அரசியல்னா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஒரு ஓட்டுமே முக்கியம். ஏன் நீங்களே பேசிருக்கீங்களே சர்க்கார் படத்துல, ஒரு ஓட்டுல தான் சார் ஆட்சியை கலந்தது, ஒரு ஓட்டுல தான் சார் ஆங்கிலம் வந்துட்டு ஆட்சி மொழியாச்சு. இப்படி ஒரு ஓட்டை பத்தி நீங்களே பேசியிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு ஓட்டம் முக்கியம் தானே. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா போயிட்டு ரஜினி ரசிகர்களை சீன்றது, அஜித் ரசிகர்களை சீன்றது, இதுல இருந்தே தெரியல உங்களுக்கு அரசியல் மெச்சூரிட்டியே கிடையாது. ஐயோப்பா, இந்த பத்தி என்ன பேசுறேன்னு தெரியல, அப்படியே பாயிண்டே மாறி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்பீடு விஷயத்துல நம்ம விஜய் அவர்கள் A1ஆக கருதப்படுவார் அப்படின்ற செய்திகளே வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 10 மணி நேரமா இதுதான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு காரணமே விஜயோடைய இந்த ஷூட்டிங் பிளான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஏற்கனவே பல இடத்துல வந்துட்டு எவிடன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆணையத்தை அமைக்கும் பொழுது இல்ல சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொன்னது யாரு? சிபிஐ கிட்ட போனப்ப நீதி வென்றது அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணது யாரு? இப்ப சிபிஐ கிட்ட போயிட்டு ஐயா இந்த என்கொயரியை தமிழ்நாட்டிலே நடத்துங்க ஐயான்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? 2 முறை சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போயிட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்தது யாரு? இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கட்சியுடைய தொண்டர்களை எப்படி வாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தோன்னு பாரு, அந்த இடத்துல எங்க அண்ணன் வந்துட்டு டே கையை காமிச்சிட்டு செம்மையா கெத்து காமிச்சிட்டு வந்தார். உனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர? அப்ப எல்லாருமே போய் சிபிஐ ஆபீஸ்ல போய் கெத்து காட்டு, ஜெயிலுக்கு போறப்ப போயிட்டு இந்த கெத்து காட்டு இப்படி சொல்ல வரியா? என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி அவங்க தொண்டர்கள் வளர்த்து எப்ப நான் டிஎம்கேலாம் சப்போர்ட் பண்ணல, அப்படிங்களுமே இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க, காசு பொருளுது ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ மாற்று கட்சின்னு சொல்றியே, இது வரைக்கும் நீ பண்ண ஒரு நல்லதை சொல்லு. ஜஸ்ட் ஒன்னே ஒண்ணுப்பா, என் தொண்டர்களை நான் திருத்தி விட்டேன், இப்படி இருந்தவங்களை இப்படி ஆக்கியிருக்கேன், இந்த மாதிரி தற்குறியா இருந்தவங்களை இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு மெச்சூர்டா வந்துட்டு வளர்த்துட்டு வந்திருக்கேன். என்னது? வெறும் மாசு, ஹீரோயிசம், டான்ஸ், நடிப்பு, இதை காமிச்சு பேப்பர்ல ஒவ்வொரு லைனும் எழுதி இந்த இடத்துக்கு பக்கத்துல புள்ளி வச்சிருப்போம், அந்த புள்ளியை வந்துட்டு கண்டுக்காம சிரிங்க, தலையை குனிங்க, இப்படி
கட்சி நடத்துறீங்களா? இல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு இதையும் ஒரு படமாவைத்தான் நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியவே இல்ல. நாளைக்கு இவங்க கிட்ட ஆட்சி போனா என்ன நடக்கும்னு யோசிச்சா பயமா இருக்கு. இந்த ஆட்சியில தான் ஊழலு, அதிகமா பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னா, இவங்க கிட்டலாம் ஆட்சி போனா என்ன நடக்கும்? ஏங்க நெறைய வாட்டி பேசியாச்சுப்பா. இந்த ஜெனரேட்டர் மேல ஏறுறது, கரண்ட் கம்பத்துல ஏறுறது, அந்த இடத்துல கரண்ட் இருந்திருந்தா இன்னும் 100, 150 பேர் செத்து போயிருப்பாய்ங்க. அது தெரியாம அவங்க கரண்ட்ட கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாய்ங்க. ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல இந்த ஆணையத்த விட்டு சிபிஐ கிட்ட போயிட்டு, சிபிஐ கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காய்ங்க. சிபிஐ வாசல்லருந்து வெளிய வந்து கெத்தா கை காட்டுனா, அத கெத்துன்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க. நாள பின்ன பசங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜாலியா கெத்தா சுத்திட்டு இருப்பானுங்க போல. எதுக்குடா வழிவகுத்துட்டு இருக்கீங்க? இப்ப இந்த வீடியோக்கும் கீழ வந்து எவ்ளோ திட்டுறாய்ங்களோ, திட்டிட்டு போட்டும். எனக்கு பிரச்சனை இல்ல. நான் பேசுறது அவிங்களுக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நீ கரண்ட் கம்பத்துல போய் அடிபட்டு செத்துறக்கூடாது. ஜெயிலுக்கு நீ போயிடக்கூடாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தாட்டா காட்டுறதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா எவனும் வேலை குடுக்க மாட்டான். பிரச்சனைலாம் நெறைய இருக்கு. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. ஆனா இப்போ 10 மணி நேரமா பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறது இதான். அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக பல கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. விஜயோட வீட்ல இருந்தே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் வேனே போயிருக்கு. அதுக்கான ஃபுல் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. இந்த வீடியோடைய எண்டுல வந்துட்டு அதை நான் பதிவு செய்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோட லிங்க்கும் இருக்கு. நான் அத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்துட்டு பின்னும் பண்றேன். அதையுமே போய் பாருங்க. ஏ டூ இசட் எல்லாமே வந்துட்டு கிளியர் கட்டா இருக்கு. இது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, விஜய் வந்துட்டு கைது செய்யப்படுவான்றதுல டவுட்டே கிடையாது. ப்ரூவ் இப்போ வரைக்கும் ஆகல. பட் ஆனா அத வச்சு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் இவரு பயந்து வந்துட்டு டெல்லிக்கு வர முடியாது. ஐய்யயோ! அத வேற சொல்ல மறந்துட்டேன். டெல்லிக்கு போனப்போ கூத்து தெரியும்ல. நான் 500 கோடி, 1000 கோடி விட்டு வந்திருக்கேன். ஆனா கத்திரிக்கோல பேக்ல எடுத்துட்டு போயிருக்கேன். கத்திரிக்கோல் எவ்வளோ? ரூ. 30 தானே இருக்கும் மேக்ஸிமம். நல்ல குவாலிட்டி கத்திரிக்கோல் ரூ. 50 தானே. எதுக்காக கத்திரிக்கோல் பேக்ல? எனக்கு தெரியலப்பா. சரி. இதான்னு பார்த்தா இன்னொன்னு ஆதவர்ஜுனா பேக்ல காஸ்ட்லி சரக்காம். அது என்ன ரூ. 3500 3800 தான். எனக்கு தெரிஞ்சு பொய் சொல்றாங்க. அவர் 10, 15,000 சரக்குலாம் பிடிப்பாரு. ஆனா ரூ. 3000 சரக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால 40 நிமிஷம் வந்துட்டு ஃப்ளைட்டே டிலே ஆயிருக்கு. புடிங்கப்பா. யாருமே எதுவும் சொல்லவே இல்ல. டெல்லிக்கு போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 1/2 மணி நேரம் டிராவல். அங்க போயிட்டு அங்க ஏகப்பட்ட கடைங்க இருக்கு. அங்கெல்லாம் கிடைக்காத சரக்கா இங்கேருந்து நீ வாங்கி எடுத்துட்டு போற? மேபி ஒரு வேளை ஃபாரின்லேருந்து வாங்கி எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. ஸோ போறப்ப குடிச்சிட்டு போவான். இல்ல அங்க போய் குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி. என்ன எழவோ! ஆனா அவர் தான் வந்துட்டு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வேணும். போதை கலாச்சாரம்னு சொல்லிட்டாலே ஆனா அவர் சொன்னது உண்மைதான். போதை கலாச்சாரத்துல டவுட்டே இல்ல. போதை கலாச்சாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. போதைப் பொருட்கள் அதிகமாகி இருக்கு. கஞ்சா அதிகமாகி இருக்கு. அதனால தான் பாலியல் குற்றங்கள் அதிகமாகி இருக்கு. எல்லாமே உண்மைதான். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீ என்ன ஒரு மாற்று சக்தி? நீ என்னய்யா ஒரு மாற்று சக்தி? நீயும் இதத்தானய்யா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன அப்படி மாறி பண்ணிட்ட? அதே தான் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஆனா விஜய் வந்துட்டு இந்த 2026 எலெக்ஷன்ல நிப்பாரான்றதே டவுட். ஏன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா பயங்கரமான பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அழுத்தம் குடுக்குறாங்கன்னா, யாருக்கு அழுத்தம் குடுக்குறாங்க? அத சொல்லி தான் தொலையேன். பிஜேபி தான் அழுத்தம் குடுக்குதுன்னு தொலையேன். இப்ப ஆல்ரெடி சொல்ட்டாய்ங்க. தனித்து தான் நிக்க போறேன்னு. இப்பவாவது சொல்லு. பிஜேபி தான் அழுத்தம் குடுக்குறாங்கன்னு சொல்லு. தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்த்தா தான் ஓட்டு. அதையாச்சும் பயன்படுத்தி ஓட்டு வாங்கு. பண்ண மாட்றீங்களே. அங்க தானே பெரிய பிரச்சனையே வருது. எதுவுமே பண்ணி தொலைய மாட்றீங்களே. என்னதான்ப்பா சொல்றதுன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அடிப்படையா யோசிச்சாலே போதும். அதுக்காக நான் போய் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுங்கன்னுலாம் சொல்லவே வரல. பட் ஆனா கொஞ்சம் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு இது இந்த எதுலயுமே பெரிய கருத்தே கிடையாதுங்க. டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஎம்கேவா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எதுலயுமே பெரிய கருத்தே கிடையாது. தமிழ் வந்தாரு, அவருமே போய் டிஎம்கேல இணைஞ்சிட்டாரு. மாற்று சக்தின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே இப்ப இருக்கிறத விட ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது கற்பழிச்சவன், கொலை பண்ணவன், பிட் பாக்கெட் அடிச்சவன், இவங்கலாம் கூடுறதுக்கு விட சாப்பாட்டுக்கு பக்கெட் தின்னவங்க கிட்ட காசு குடுக்கலாம்ல. அந்த மாரி தான் இருக்கே தவிர்த்துட்டு எல்லாருமே திட்டு பசங்க தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ விஜய் A1 இருந்தால் எப்பொழுது வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாம நல்லா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டையும் நான் சொல்லணும்ல, சொல்லாம இருக்கக்கூடாது. அதாவது இவர் தனித்து நிற்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோக்கெல்லாம் வெளியே வருது. அதுக்கு முன்னாடியே வெளியே விட்டுருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவர் போனார்ல சிபிஐக்கு, அப்பவே வெளியே விட்டுருக்கலாம். ஆனா அப்ப விடல. இவர் தனித்து நிற்க போறேன்னு சொன்ன அடுத்த நாளே இவர் பத்தின வீடியோக்கள்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. பெரிய பெருசா டிஎம்கேலாம் ஒன்றும் பெருசா செய்யவே இல்லைங்க. விஜய்க்கு ஆதரவா தான் பேசினார் ஸ்டாலின் சாரே கிட்டத்தட்ட. என்ன ஸ்டாலின் சார்
விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் அவருமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவே ஜெயலலிதா வந்தா விஜய் எப்போ தூக்கி அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனா இவர் போயிட்டு இல்ல எந்த கட்சி தலைவருமே வந்துட்டு தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசினவர்கிட்ட இருந்து கேஸ் எடுத்து போய் சிபிஐ கிட்ட கொடுத்தனா, யார் நீங்களா, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு படம் நடிக்க போங்க சார். உங்களோட இன்னும் நிறைய படம் பார்க்கறதுக்கு நான்லாம் ரொம்ப ஆவலா இருக்கேன். பட் ஆனா புரியும்னு நினைக்கிறேன் அவரோட ரசிகர்களுக்கும். ஸோ மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி. தேங்க்யூ.